வர்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 எப்படி இருக்குதுங்க? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்தியா முழுக்கும் இந்தியா கூட்டணி வெல்லும். அதில் நம்ம தமிழகமும் பாண்டிச்சேரி சேர்த்து இருக்கிற 40 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற அணி தான் வெல்லும்னு எல்லா பத்திரிகைகள் ஊடகங்கள் பூராவும் கணிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் கணிக்கிறத விட மக்களும் கணிச்சிட்டாங்க. அதுக்காக வேண்டி நம்ம தலைவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொல்லியிருக்கார். முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை திமுக துவங்கிருச்சுன்னு காமிக்கிறதுக்காக. அது வேறு எந்த கட்சினாலையும் ஒரு விஷயம் முடியாது. ஒரு தொகுதியிலையும் பார்லிமெண்ட்டு தொகுதியில் இருக்கிற இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கிற ஒரு கூட்டம். அது ஒரே நாளில் 12 இடம் 13 இடத்துல மாநிலத்தில் தமிழகத்தில் நடக்குது. 13 இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் 15,000 20,000 பேர் உட்கார்றாங்க. அப்படி இருந்தால் தினந்தோறும் 2.5 லட்சம் மக்களை 3 லட்சம் மக்களை சந்திக்கிற ஒரே சக்தியான கட்சி திமுக தாங்கிறதை நிரூபிக்கிறது தான் இந்த பொதுக்கூட்டம். இந்த 24 பொது தேர்தலுக்கு இது ஒரு முன் உதாரணமாக திகழணுங்கிறதுக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அறிவுரைப்படி நடக்கிற இந்த கூட்டத்துக்கு எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களும் திரளாக வரணுங்கிறது எங்கள் வேண்டுகோள். அதை ஏற்று அங்கங்கே புறப்பட்டாங்கன்னு செய்தி இன்றைக்கி மேட்டுப்பாளையம் காரமடையில் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து அல்லது நம்ம வேட்பாளர்களுடைய மக்களினுடைய ஆதரவுகளை எப்படி இருக்குதுங்கிறத மற்ற மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த நீலகிரி பாராளுமன்றத்துக்கு உள்ளடக்கிய பொதுக்கூட்டம் டீச்சர்ஸ் காலேஜில் நடக்குது.